விஜய் அவர்கள் முதலிடத்திலும் மூன்றாவது இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணி இருப்பதை நான் பார்த்தேன். என்னை போன்றவர்கள் எல்லாம் ஒரு மாற்று கூட்டணி வைக்க வேண்டும் என்று, இன்னொரு இயக்கத்தோடு கூட்டணி காண வேண்டும், அது விஜயாக கூட இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லி பார்த்தோம், கேட்கவில்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவது இடத்திற்கு போயிருக்கு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் 16 தொகுதிகளும் விஜய் இயக்கம் தான் முன்னிலையில் இருப்பது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கும். இந்த கூட்டணி அமைவதற்கு முழு காரணம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு கார்கே அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், என்னை போன்றவர்கள், திரு ரமணி ஏஐசிசி செக்ரட்டரியாக இருந்தவர்கள், திரு சி வேலுசாமி போன்றவர்கள், நாங்கள் எல்லாம் ஓங்கி குரல் கொடுத்தோம், திமுக வேண்டாம். இதற்கெல்லாம் முழு பொறுப்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு கார்கே அவர்கள் தான். ஆகவே அவர் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்கிறார். யாரோடு வெற்றி கூட்டணி வைத்தால் வெற்றியை தான் ஒரு இலக்கு. எங்க அரசியல் கட்சி நடத்துறோம், நம்ம மடம் ஒன்று நடத்தல. சாயந்தரமான கதா காலட்சேபம் பண்ணிட்டு புளியாவரிய சுண்டலை கொடுத்து அனுப்புற இயக்கமா நம்ம. இப்போ திரு கார்கே அவர்கள் மிகப்பெரிய தவறை தமிழக அரசியலில் செய்திருக்கிறார். அவர்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். இப்பதானே சார் ஸ்டார்டிங், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. தபால் ஓட்டு தானே சார். தபால் ஓட்டு இல்ல சார், இவிஎம் எண்ணி ஒரு 4வது ரவுண்டு போயிடுச்சு. 4வது ரவுண்டு வந்தது அப்படியே நிக்குங்க. தவறான முடிவு எடுத்தார்ல, நாங்களாம் சொன்னல அந்த கூட்டணி வேணான்னு சொல்லி. ஆனால் எனக்கு மனதிற்குள் தெரியும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு என்று. அதுதான் இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறது. நடவடிக்கை என்னங்க பெரிய நடவடிக்கை? அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற, அவர் ராஜினாமா மட்டும் பண்றது இல்ல, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். திரு கார்கே மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்தி இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து விட்டோம். அதனால் அந்த கூட்டணி வேண்டாம், ஒன்று விஜயோடு போவோம், இல்லை என்றால் நாம் தனியாக நிற்போம். நான் கத்தினேன், பிரவீன் சக்கரவர்த்தி கத்தினார், திருச்சி வேலுசாமி கத்தினார், எஸ்வி ரமணி சொன்னார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான ஆரம்ப கட்ட முடிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இப்பொழுது தமிழக சட்டமன்ற தேர்தல் நிலவரம் பார்த்தால் விஜய் அவர்கள் முதலிடத்திலும், இப்பொழுது நான் ஒரு நிமிடத்திற்கு முன்னால் பார்த்த விவரம் 97 இடங்கள் விஜய், 77 இடம் அதிமுக, 56 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று மூன்றாவது இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணி இருப்பதை நான் பார்த்தேன். என்னை போன்றவர்கள் எல்லாம் ஒரு மாற்று கூட்டணி வைக்க வேண்டும் என்று நான் உங்கள் சேனலில் கூட சொல்லியிருக்கிறேன். கசப்பான அனுபவங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே மாற்று சிந்தனை எங்களுக்கு வேண்டும், இன்னொரு இயக்கத்தோடு கூட்டணி காண வேண்டும், அது விஜயாக கூட இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லி பார்த்தோம், கேட்கவில்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவது இடத்திற்கு போயிருக்கு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் 16 தொகுதிகளும் விஜய் இயக்கம் தான் முன்னிலையில் இருப்பது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி அமைவதற்கு முழு காரணம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு கார்கே அவர்கள். திரு கார்கே அவர்கள் தான் இந்த கூட்டணியை உருவாக்கினார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், என்னை போன்றவர்கள், திரு ரமணி ஏஐசிசி செக்ரட்டரியாக இருந்தவர்கள், திரு சி வேலுசாமி போன்றவர்கள், நாங்கள் எல்லாம் ஓங்கி குரல் கொடுத்தோம், விஜய் கூட கூட்டணி வைக்கணும், அப்படி இல்லைன்னா கூட நம்ம தனித்து நிற்கலாம், திமுக வேண்டாம், தனித்து நின்னோம். நான் இப்போ சொல்றேங்க, தனித்து நின்றிருந்தா கூட காங்கிரஸ் 50 இடங்களுக்கு மேலே வந்திருக்கோம். இதற்கெல்லாம் முழு பொறுப்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு கார்கே அவர்கள் தான். ஆகவே அவர் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ராஜினாமாவா? கண்டிப்பாக. அவர் அந்த பதவியில் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், வெஸ்ட் பெங்காலிலே இன்றைக்கு காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்கிறது.
பாண்டிச்சேரியிலும் வர முடியாது என்று சொல்கிறார்கள். அஸ்ஸாமிலே பிஜேபி எகிரி விட்டது. ஆகவே காங்கிரஸை வழிநடத்துவதற்கும் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் கால்குலேட் பண்ணணும். யாரோடு கூட்டணி வைத்தால் வெற்றியை தான் ஒரு இலக்கு. எங்க அரசியல் கட்சி நடத்துகிறோம், நம்ம மடம் ஒன்று நடத்தலை. சாயந்தரமான கதா காலட்சேபம் பண்ணிட்டு புளியாவரிய சுண்டலை கொடுத்து அனுப்புகிற இயக்கமா நம்ம. இப்போ திரு கார்கே அவர்கள் மிகப்பெரிய தவறை தமிழக அரசியலில் செய்திருக்கிறார். அவர்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். இப்பதானே சார் ஸ்டார்டிங், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. தபால் ஓட்டு தானே சார். தபால் ஓட்டு இல்லை சார், இந்த ஓட்டெல்லாம் வந்துடுச்சு. இவிஎம் எண்ணி ஒரு 4வது ரவுண்டு போயிடுச்சு. 4வது ரவுண்டு வந்தது அப்படியே நிற்குங்க. இனிமேல் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. 97, 77, 56 எங்க கூட்டணி 56. இதற்கு காரணம் யார்? அந்த கூட்டணி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது என்று நாங்கள் சொல்லி பார்த்தோம், எவ்வளவோ கூறினோம். திரு கார்கே அவர்கள் இந்த கூட்டணி வேண்டாம், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தியினுடைய எண்ணத்திற்கு மாறாக, தலைவர் ராகுல் காந்திக்கு வேட்பாளர் கூட யாருன்னு தெரியாத அளவில் திரு கார்கே அவர்கள் செய்து இன்றைக்கு காங்கிரஸ் வேட்பாளர்கள் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள் என்ற பதிவை பார்க்கின்ற போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் பிறவி காங்கிரஸ்காரர்கள். என் தாத்தா சுதந்திர போராட்ட வீரர், என் தந்தை காங்கிரஸ்காரர், நான் காங்கிரஸ்காரனாக இருக்கிறேன். ஆகவே திரு கார்கே அவர்கள் உடனடியாக இந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இந்த நிமிடமே ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் பொறுப்பேற்று. கேரளத்தில் தான் நெக்கி வந்து கொண்டிருக்கிறது. மீதி எல்லா மாநிலங்களும் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தால் அதற்கு இதுவரையில் காங்கிரஸ் வரலாறு எப்படி கேட்டீங்கன்னா, தோல்வி அடைந்தால் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் இன்னும் சில மணி நேரங்களில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இல்லை, இப்போ நீங்கள் காங்கிரஸில் இருக்கீங்க, ஒரு காங்கிரஸில் அகில இந்திய தலைவராக இருக்கிறவர் மேலே இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா? ஏங்க என்னங்க நடவடிக்கை எடுக்கிறது? தவறான முடிவு எடுக்கிறவர் அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காங்கிரஸ் ஒரு உறுப்பினராக இருக்கிற எனக்கு தகுதி இருக்குங்க, எனக்கு சொல்றக்கூடிய உரிமை இருக்குதுங்க. தவறான முடிவு எடுத்தார்ல, நாங்களாம் சொன்னோம்ல அந்த கூட்டணி வேணான்னு சொல்லி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி வேணான்னு சொன்னோம். நேற்றுக்கு முந்தா நாள் கூட நான் ஒரு பதிவு போட்டேன், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று. என்ன காரணம்னா, கூட்டணி வைத்து விட்டோம், வெற்றி பெற வேண்டும் என்று நான் சொன்னேன், கூறினேன். ஆனால் எனக்கு மனதிற்குள் தெரியும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு என்று. அதுதான் இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறது. நடவடிக்கை என்னங்க பெரிய நடவடிக்கை? அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற, அவர் ராஜினாமா மட்டும் பண்றதில்ல, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். திரு கார்கே மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறான அதே போல சிதம்பரம் மீதும் நடக்க வைக்கணும். திரு பி சிதம்பரம் அவர்கள் இந்த இயக்கத்தை தவறாக வழி நடத்தி விட்டார். தமிழகத்தில் 5% பேர் தாங்க திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. 95% காங்கிரஸ்காரர் திமுக கூட கூட்டணி வைக்க வேணாம் சொன்னதை யாரு பண்ணது? திரு சிதம்பரம் அவர் பேட்டியில் சொல்றாரு. ஒரு சேனல்ல இருந்து கேட்குறாங்க, அவரை போய் அவர் வீட்டில் கேட்குறாங்களோ எங்கேயோ கேட்குறாங்க, நீங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வருவதற்கு காரணம் என்று சொல்கிறார்களே, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை இழந்துவிடும் என்று எல்லோரும் சொல்லுகின்ற நேரத்தில் அங்கே கொண்டு போய் நீங்கள் சேர்த்து விட்டீர்கள் என்று சொல்கிறார்களே, உண்மையா என்ற போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், ராகுல் காந்தி சொல்லி போய் நான் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கவில்லை, திரு கார்கே என்னை போய் அவரை சந்தித்து கூட்டணியை முடிவு செய்யுங்கள் என்று சொன்னார் என்றால், இப்பொழுது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியது கார்கே, நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது சிதம்பரம் மீது என்பதை நான் அப்பட்டமாக இந்த சேனல் மூலமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன். இன்னும் சில மணி நேரங்களில் கார்கே பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இன்றைக்கே திரு சிதம்பரம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விஜயனுடைய இந்த முடிவுகளை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதாவதுங்க, எல்லாருக்கும் தெரியுங்க, கை புண்ணுக்கு கண்ணாடியே தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது காங்கிரஸ்காரர்கள் பெரும் அதிருப்தி. அந்த 5 வருட அனுபவம் எங்களை ரொம்ப வருத்தமடைய செய்திருந்தது. மக்கள்கிட்ட நாங்கள் கலந்துரையாடுகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருப்பது வெளிப்படையாக தெரிந்தது. அதனால் தான் சொன்னோம், வேண்டாம், மாற்று சிந்தனைக்கு போவோம், விஜயோடு கூட்டணி போவோம், இல்லை விட்டால் தனித்து நிற்போம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து நாமும் கடலில் மூழ்கி விட வேண்டாம் என்று சொன்னோம். யாருமே வேணாம், தனித்தே நிக்கலாம்னு சொன்னோம். 50 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிருப்போங்க, 50 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிருப்போம். காங்கிரஸ் தனித்து நின்றிருந்தால் கெடுத்தவர் கார்கே தான்.
கார்கேவும் சிதம்பரம் சேர்ந்து இந்த கட்சியை கெடுத்து விட்டார்கள். ஆகவே கார்கே பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். திரு சிதம்பரம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்ன நடவடிக்கை? கட்சி துறை ரீதியாக நீங்கள் தவறாக கட்சியை வழி நடத்தி விட்டீர்கள் என்று அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, இப்போ தேர்தல் அப்படின்னா சில கணிப்புகள், ஏன் பல கணிப்புகள், பல ஆலோசனைகள் போயிட்டு தான் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்கும். ஏதோ இந்த ஒரு தடவை தப்பாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக அப்படி எடுக்க முடியாதுங்க. ராகுல் காந்தி வேணான்னு சொல்றாருல்ல, நமக்கெல்லாம் தலைவர் யாரு? ராகுல் காந்தி தானே. ராகுல் காந்தி இல்லைன்னா கார்கே தலைவராக வந்திருக்க முடியுமா? அகில இந்திய தலைவராக வந்திருக்க முடியுமா? வந்தார்ல. எப்படி வந்தார்? ராகுல் காந்தியினுடைய சப்போர்ட்டோடு தான் அவர் தலைவராக வந்தார். ஆனால் வந்தும் அவர் இந்த போன்ற அவரை கலந்தாலோசிக்காமல் செய்ததற்காக இன்றைக்கு அதனுடைய பலனை காங்கிரஸ் அனுபவிக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அஸ்ஸாமிலும் அனுபவிக்கிறது, வெஸ்ட் பெங்காலிலே அனுபவிக்கிறது, பாண்டிச்சேரியிலே அனுபவிக்கிறது, கேரளாவிலே நாங்கள் ஏதோ கொஞ்சம் முந்திக் கொண்டு வருவது போல் தெரிகிறது. ஆகவே இந்த தோல்விக்கெல்லாம் காரணம், அதுவும் 5 மாநிலத்தில் தேர்தல் நடந்திருக்கு. கட்சியை தவறாக வழிநடத்தியிருக்கிறார். அவர் அகில இந்திய தலைவராக இருப்பதற்குண்டான எந்த முகாந்திர அடிப்படையிலும் அவர் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆகவே அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். முடிவுகள் எப்படி வரும்? ஏதாவது அனுமானம் இருக்கா உங்களுக்கு? எங்க இதை முதல்ல 3-4 ரவுண்டு முடிஞ்சிடுச்சுங்க. இது அப்படியே தொடருங்க. இதுதான் தொடர்ந்துக்கிட்டு போகும். நடுவில் ஏதாவது குளறுபடி வருவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவு. குளறுபடிகள் வருவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. ஆகவே திரு கார்கே அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். ஏற்கனவே செல்வ பிறந்தகை ராஜினாமா பண்ணிட்டார். அதனால அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவர் ராஜினாமா நான் அபிஷியலாக சொல்லலையே. சொல்லிட்டாரு. அப்படியா? நான் ராஜினாமா செய்து விட்டு வந்து விட்டேன், நான் இனி அந்த பதவியில் இருக்கப் போவதில்லை, 2 ஆண்டுகள் இருந்து விட்டேன் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் அவரும் அதற்கு பொறுப்பு. அவர் ராஜினாமா செய்து விட்டதனால் அவரை நீக்க வேண்டியதில்லை. ஆனால் திரு கார்கே அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். திரு சிதம்பரம் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தியா? போட்டா நல்லா செய்வேன், அது வேற விஷயம். சொல்லும் போதே ஒரு தயக்கம் இருக்கு. இல்ல அது போட்டா நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன். இருந்த தலைவர்களை விட நான் அடுத்த கட்டத்திற்கு இந்த இயக்கத்தை கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை உண்டு. பல தலைவர்கள் கீழே இருந்து அந்த கட்சியை நான் தான் வளர்த்தெடுத்திருக்கிறேன். அதில் நான் சொல்லிக் கொள்வதில் பெருமை அறிகிறேன். நான் முழுமையாக காங்கிரஸ் பக்தன். நான் ஓகே சார், இப்போ நீங்கள் தலைவராக வந்துட்டீங்க அப்படின்னா கூட்டணி தொடருமா சார்? திமுக கூட்டணி வேணாம் தானங்க நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இல்லை, என்னதான் இருந்தாலும் அகில இந்திய பேச்சுக்களை நீங்கள் கேட்டு சார், அகில இந்திய தலைவர் தான் தவறான முடிவு எடுத்துட்டார், அவர் ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறேனே. ராகுல் காந்தியினுடைய முடிவை கேட்டிருக்கணும். ஏன் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வரல? ஏன் கிரீஷ் சோடங்கர் வெளியில் வரல ஏர்போர்ட்லேருந்து? ராகுல் காந்தி சொன்னாதான் வருவேன்னு சொன்னார். அவர் வற்புறுத்தி வெளியே வர வச்சது யாரு? கார்கே தானே வர வச்சாரு. இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளோ பெரிய 28 இடங்கள் வாங்கணும். இதுவரையில் ஒன்று கூட லீடிங் காட்டவே இல்லை காங்கிரஸ். அப்போ என்ன அர்த்தம் அது? அப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சி நீங்கள் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு இவ்வளோ பெரிய தோல்வி எப்பவும் சந்தித்தது கிடையாது. அப்போது எல்லா மாநிலங்களும் வெஸ்ட் பெங்காலில் நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், 3 இடம் போடுறாங்க வெஸ்ட் பெங்காலில். 300 இடங்கள் உள்ள இடத்தில் 3 இடங்கள் ஒரு அகில இந்திய கட்சி வருதுன்னா தார்மீக பொறுப்பேற்று அவர் ராஜினாமா பண்ணோன்ற. ஏன்னா வரலாறு, காங்கிரஸ் வரலாறு எப்படி தெரியுங்களா? இங்கே தமிழ்நாட்டில் பெரியகுளம்னு ஒரு தொகுதியில் தேர்தல் நடந்தது, பை எலெக்ஷனு. அந்த பை எலெக்ஷனில் MP சுப்பிரமணியன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர். அதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்த போது அன்னை மரகதம் சந்திரசேகர் இடைக்கால தலைவராக வந்தார். ஆகவே இதுக்கு பொறுப்பேற்று திரு கார்கே அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். உடனடியாக இடைக்கால தலைவராகவாவது தலைவர் ராகுல் காந்தி வந்து அந்த இடத்தில் அமர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அப்போதுதான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். அடுத்த தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இல்லையா, அதுக்கான ஆசை உங்கள்கிட்ட இருக்கா? தலைவர் ஆசை, அதாவதுங்க, ஆசை இல்லாத மனிதரே கிடையாது. எனக்கு அந்த பதவி வந்தால் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வந்தால் இன்னும் நன்றாக செய்வேன். அதில் வந்துங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பதவியை கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. காரணம், திரு செல்வ பிறந்தகை என்ன சொன்னார்? ஒரு கருத்தை சொன்னார். என்ன கருத்து என்று சொன்னால், அவர் சொன்ன கருத்து இதுதான்: நான் என் தொகுதி மக்களோடு இருக்க போகிறேன், என் தொகுதி மக்களுக்கு இன்னும் நிறைய பணியாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருப்பது என் தொகுதி மக்களோடு நான் இணைந்து பணியாற்றுவதற்கு அது தடையாக இருக்கிறது. அதானே அதுக்கு பொருள்.
நான் என் தொகுதி மக்களோடு பணியாற்ற விரும்புகிறேன், என் தொகுதி மக்களோடு தொகுதி மக்களாக நான் பணியாற்ற விரும்புகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதுக்கு தடையாக இருக்குதுன்னு சொன்னார். அப்போ ஒரு தொகுதி அசெம்பிளி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவருக்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நடத்துவதற்கு சிரமமாக இருக்கிறது, அது தடையாக இருக்கிறது என்று சொன்னால் 6 சட்டமன்ற தொகுதிக்கு உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி பணியாற்ற முடியும்? அவர் நாடாளுமன்ற 6 தொகுதி சட்டமன்ற தொகுதியை பார்ப்பாரா? நாடாளுமன்றம் நடக்கும்போது நாடாளுமன்றத்துக்கு போவாரா? இல்லைன்னா சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து கட்சி வேலை பார்ப்பாரா? 24 மணி நேரமும் சத்தியமூர்த்தி பவனில் அமர்ந்து உழைப்பவர் தான் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும். அவர்களால் தான் இந்த கட்சியை மேலே கொண்டாட முடியும். அவர்களால் தான் காமராஜர் ஆட்சி அமைக்க முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். திரு அண்ணாமலை என்னவா இருந்தார்? பிஜேபியில் என்னவா இருந்தார்? பார்ட்டியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரா? நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாரா? மாநில துணைத் தலைவராக இருந்தார். தலைவராக போட்டாங்க. என்ன நடந்ததுங்க? அவரை மாத்தினாங்க. சரி, மாற்றி என்ன நடந்தது? அவரை அழைத்து ஹெலிகாப்டர்லேருந்து பாண்டிச்சேரியிலிருந்து பிஜேபி பணம் எங்கேஜ் பண்ணி ஹெலிகாப்டரில் அழைத்து வந்து தேர்தல் அறிக்கை திரு பிஎஸ் கோயல் வெளியிடுகின்ற அளவுக்கு அவர் இந்த இயக்கத்தையும் அவரையும் வளர்த்து கொண்டார் என்பதுதான் வரலாறு. ஆகவே சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவரோ நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதோ நியமனம் செய்வது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து. அதற்கு ஒரு உதாரணமாக பிஜேபியிலே தேசிய கட்சியிலே அண்ணாமலை இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேசிய கட்சி காங்கிரஸான சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தயவு செய்து நியமிக்காதீர்கள். என்னை போன்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத நீண்ட அனுபவம் உள்ள நீண்ட நாட்களாக பொதுச் செயலாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலே துணைத் தலைவராக இப்படியெல்லாம் அனுபவமிக்கவர்களை நீங்கள் நியமியுங்கள். கட்சி அடுத்த கட்டத்திற்கு போகும். காமராஜர் ஆட்சி நிச்சயம் அமையும். இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்திருக்கீங்க. திமுக தற்பொழுது வந்து கொஞ்சம் சரிவை சந்திச்சுட்டு வருது முடிவுகளை பார்க்கும்போது. அந்த கவலை கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையே? ஏங்க, அந்த கவலையில் தாங்க இதை சொல்கிறேன். நான் தவறான வழி நடத்தி விட்டார்கள் என்ற கொதிப்பில் தாங்க இவ்வளோ கொதிப்பாக பேசுகிறேன். இல்லை, இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் தான் கூட்டணிகள் அமையுது. முடிவுகளை பார்க்கும்போது திமுக கொஞ்சம் சரிவை நோக்கிட்டு வருது. சரிவை நோக்கிட்டு வர்ற கவலை, திமுக சரிவை நோக்கிட்டு வருது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறேன். எங்க மிகப்பெரிய கவலைங்க, மிகப்பெரிய கவலையில் தான் நான் இவ்வளோ ஆற்றாமையாக பேசுகிறேன். இந்த தவறை செய்தவர் யார்? மக்களிடத்திலே நாம் பல்ச பார்த்துட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்தி இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து விட்டோம். அதனால் அந்த கூட்டணி வேண்டாம், ஒன்று விஜயோடு போவோம், இல்லை என்றால் நாம் தனியாக நிற்போம். நான் கத்தினேன், பிரவீன் சக்கரவர்த்தி கத்தினார், திருச்சி வேலுசாமி கத்தினார், எஸ்வி ரமணி சொன்னார். எஸ்வி ரமணி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக இருந்தவர். ஏன் எங்கள் பேச்செல்லாம் நீங்கள் கேட்கல? திரு சிதம்பரம் பேட்டியில் கார்கே சொல்லி போய் பார்த்தேன்னு சொன்னார்ல. அப்போ யார் குற்றவாளி? யார்? கார்கே தானே குற்றவாளி. அதை செய்தவர், சொன்னவரும் செய்தவரும் 2 பேரும் குற்றவாளிகளா இல்லையா? நீங்கள் தானே இந்த இயக்கத்தை பண்ணீங்க. ஆகவே கார்கே பதவி உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். திரு சிதம்பரம் மீது தவறாக இயக்கத்தை வழிநடத்தி என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ இந்த முடிவுகள் திமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க போகுது? அதாவது தெரியுதா முன்னாடியே? அதாவதுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என்னுடைய பிரச்சாரத்தின் போது திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, அதிகாரிகள் தான் ஆட்சியை நடத்தினார்கள், அமைச்சர்கள் கூட ஆட்சியை நடத்தவில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அப்போ அவங்களே அதிருப்தியாக இருந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அதிருப்தியாக இருந்தார்கள். எல்லோரும் அதிருப்தியாக இருந்தது கண்கூடாக தெரிகிறது. இப்போது நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன். 3 ரவுண்டு முடிஞ்சிடுச்சு. 3வது ரவுண்டில் தாவேகா வேட்பாளர் எங்கள் இயக்கத்திலிருந்து செல்வம்னு ஒருத்தர் போனார். எந்த தொகுதி? சேப்பாக்கம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர் முன்னிலையில் இருக்கார். எங்கள் பார்ட்டியிலிருந்து போய் எம்எல்ஏ சீட்டு வாங்கின திரு செல்வம் அவர்கள் முன்னிலையில் இருக்கார். திரு உதயநிதியே பின்னடைவாக இருக்கிறார் என்றால் எப்படி இன்னும் மேலே வர முடியும்? ஆகவே மிகப்பெரிய தவறை காங்கிரஸ் தலைமை செய்து விட்டது. அதை ராகுல் காந்தி செய்யவில்லை, பிரியங்கா காந்தி செய்யவில்லை, திரு கார்கே அவர்கள் செய்திருக்கிறார். அதற்கு சாட்சி சிதம்பரம். திரு சிதம்பரம் சொல்லுகிறார், கார்கே சொல்லிதான் நான் போய் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரை பார்த்தேன் என்று சொல்கிறார். ஒரு 40-45 நிமிடம் பேசினோம் என்று சொல்கிறார். எங்கள் பகுதியிலே திரு தெகட்டு வந்தது என்று சொல்வார்கள். எங்கள் பகுதியிலே தெகட்டு அப்படி என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். அந்த தெகட்டு இருந்தது. அந்த தெகட்டை நீக்குவதற்காகத்தான் நான் சென்று பேசினேன் என்று திரு சிதம்பரம் சொல்லுகிறார். என்ன தெகட்டு அது?
புரியவில்லை. இல்லை திகட்டுதுன்னா ஒரு சாப்பாடை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் திகட்டும்ல, அந்த மாதிரி ஏதாவது திகட்டிருச்சா? அது என்னன்னு தெரியல. அவங்க பக்கத்தில் திகட்டுனா ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாரு அவர். அதனால தான் நான் போய் பேசினேன். இப்போ இந்த முடிவுகள் திமுகவுக்கு பிரச்சனையா அமையும்னு சொல்ல வரீங்க? டெஃபினட்டாங்க. ஒரு இயக்கம் தோல்வி அடையக்கூடாதுங்க. ஆட்சி நடத்தின இயக்கம் தோல்வி அடையுது என்றால் எவ்வளோ பெரிய வருத்தம் மக்களுக்கு இருந்திருக்கும். அதனோடு கூட்டணி வேண்டாம் என்று இவ்வளோ பேர் சொல்லியும் கேட்காத அகில இந்திய தலைமைக்கு தலைமை வகித்தவர் திரு கார்கே அவர்கள். கார்கே அவர்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். அதுக்கு எந்த விதமான சமரசத்தையும் திரு ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். வணக்கம் சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.